கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இன்றைக்கான தியான வார்த்தையாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபத்திலிருந்து சில வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த உலகத்தில் இந்த ஆத்துமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அந்த ஆத்துமா என்று சொன்னால் நம்முடைய இருதயம். அந்த இருதயம் தேவன் சொல்லுகிறார், அந்த இருதயம் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த இருதயத்தில் தான் நமக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. அந்த இருதயத்தில் தான் ஒரு விடுதலை உண்டாகிறது, ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அதனால் இந்த ஆத்துமா ரட்சிப்புக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பிறந்திருக்கிறார். இங்கே பாருங்கள், இந்த காயுவுக்கு இந்த எழுதுகிற ஒரு நற்செய்தி என்னன்னு சொன்னால், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியாக நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருப்ப, நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி அவருக்கு இந்த வாழ்த்துதல் செய்தியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, சகோதரர் நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இவர் சொல்லுகிறார், இவரை குறித்து தான ஒரு நல்ல சாட்சி. அவருடைய வாழ்க்கையில் எப்படி கடவுளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார், கடவுள் மேலே எப்படி ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார், கடவுள் மேலே எப்படி அவர் ஒரு பயபக்தியாக இருக்கிறார் என்று சொல்லி இவரை குறித்து தான ஒரு நற்சாட்சி, இவருடைய உண்மை குறித்து தான ஒரு நற்சாட்சியை அவர்களுக்கு அது தெரிவிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், மிகவும் சந்தோஷப்படுகிறார். கீழே பார்க்கிற என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்க பிரியமானவர்களே, ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க, இருதயத்தில் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள், அவங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ சத்தியத்திலே நடக்கிற என்று சொல்லி அவங்களை குறித்து அவர்களுடைய ஊழியக்காரர்கள், அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நற்சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறாங்க, அவருடைய கட்டளையின்படி எப்படி அவங்க பயந்து நடக்கிறாங்க, எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதலாவது அவருடைய சபைக்கு வருகிறதான அந்த ஊழியக்காரர் அவர்களை குறித்துதான ஒரு சந்தோஷத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. ஏன் ஊழியக்காரர்கள் அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தினாலே கர்ப்ப வேதனை பட்டு உங்களை நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ நான் சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் உங்களை கர்ப்ப வேதனை பட்டு நான் பெற்றெடுத்து உங்களை நான் வளர்த்து கொண்டு வருகிறேன். நான் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவினுடைய வழியில், அவருடைய உபதேசத்தில், அவருடைய நற்கிரியில், அவருடைய அன்பில், அவருடைய பொறுமையில், அவருடைய சாந்தத்தில் உங்களை நான் நல்வழிப்படுத்தி கொண்டு வருகிறேன். அப்படி அந்த சத்தியத்தின்படி அவர் சொல்லுகிற அந்த போதனையின்படி யார் ஒருத்தர் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, யார் ஒருத்தர் அதன்படி சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, உண்மை உள்ள வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து தான் அவர்களுடைய போதகர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். இதை காட்டிலும் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற இந்த விஷயத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அதுதான் என்னுடைய சந்தோஷம், அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அதில்
சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களை, இங்க பார்க்கிறோம், பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். பாருங்க, அவர் சொல்றார், அந்த இடத்துல உன்னை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தி, ஆண்டவருடைய சத்தியத்தில் உன்னை நடத்தி, அவருடைய உபதேசங்களை நீ கை கொள்ளும்படி நான் எந்தெந்த காரியங்களை, நன்மையான காரியங்களை உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேனோ அந்த காரியத்தில் நீ உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை குறித்து தானே ஒரு சாட்சியை நான் கேள்விப்படுகிறேன். அந்த சாட்சி அதுதான் எனக்கு சந்தோஷம், உன்னுடைய உண்மைதான் எனக்கு சந்தோஷமா, என் இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் செய்கிற எல்லா காரியமும், கர்த்தருடைய பிள்ளைங்க செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்க, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதில் என்ன வார்த்தை சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த காயு உண்மையாக இருக்கிறார், உண்மையான வழியில் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், சத்தியத்தின்படி நடக்கிறார், சத்தியத்தின்படி அவர் வாழ்ந்து காட்டுகிறார். அந்த ஜனங்களுக்கு நிறைய நல்ல காரியங்களை உபதேசித்து, நல்ல காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, அதில் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இவருடைய காலத்தில் இவர் கூட இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள அவங்க பெரியவர்களாக காட்டினு பாருங்க, அவங்க முதன்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க விரும்புறாங்களாம். அந்த முதன்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புறவங்க அவங்க கிட்ட அநியாயம் தான் இருக்கும், அவங்க சத்தியத்தின்படி நடக்க மாட்டாங்க. அவர் என்ன பண்றாங்களாம், அவர் பேரை சொல்லிக்கிறாரு, தியாத்திராப்போ அவர் பேர். அந்த மனுஷன் என்ன பண்றானா, அவன் நான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறானா. பாருங்க, இன்றைக்கு வேலை ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவங்கள பற்றி எதை ஒன்றாலும் தப்பாக சொல்லி அந்த எஜமான இடத்துலையும் அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க, செய்கிற வேலைக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்கும் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. இப்படி அந்த உண்மையாக இருக்கிறவங்களையும் கெடுக்கிறதுக்கு அவங்க வகை தேடுவாங்க, அவங்கள பற்றி தப்பான காரியங்களை வெளியே தூற்றுவாங்க. இப்படி தான் இந்த ஒரு மனுஷனும் காணப்படுகிறான். இவன் என்ன பண்றான், இவன் முதன்மையா இருக்க அங்க விரும்புறதுனால இவன் சபைக்கு உண்மையா இல்லை, சபையுடைய சட்ட திட்டங்களுக்கும் சபையுடைய உபதேசங்களுக்கும் சபையுடைய ஜனங்களுக்கும் நல்ல காரியங்களை அவன் போதிக்கல, நல்ல விஷயங்களை அவன் கை கொள்ளாம அதற்கு மாறாக நான் முதன்மையா இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் வராங்களேன்னு சொல்லி அவங்களை குறித்து அப்படி போகிற மக்களையும் சபைக்கு போகக்கூடாதபடிக்கு தடை செய்கிறானாம். நீ போகக்கூடாது, நான் அந்த இடத்துல நான் இல்லைன்னா நீ இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவன் அப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை அவன் செய்கிறானா. அதற்கு தான் சொல்கிறாரு, நீ அப்படிப்பட்டவங்களை நீ பார்க்காத, அப்படிப்பட்டவங்களை நீ பின்பற்றாத, அவங்கள நீ நோக்கி பார்க்காத. நீ எப்படி இருக்குன்னா பிரியமானவனே, நீ எல்லா தீமையான காரியங்களை நீ என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே நீ பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவனோ அவன் தேவனை காணவில்லை என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மைகளை செய்யும் பொழுது தான் நம்ம கர்த்தரை வெளிப்படுத்துவோம், தீமையை செய்யும் பொழுது நாம் பிசாசை வெளிப்படுத்துவோம். பிசாசனுடைய கிரியைகள் எல்லாம் யாரை அழிக்கலாம், திருடுறது, பொய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றது, மற்றவங்களை அழிக்க நினைக்கிறது, மற்றவங்களுடைய பொருட்கள் மேல ஆசைப்படுறது, இதெல்லாம் பிசாசுக்குரிய குணங்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய குணங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு, சாந்தம், பொறுமை, இது எல்லாமே இருக்கும். மற்றவங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க, நல்லதுக்கு அவங்க தீமையே செய்தாங்களோ அவங்களுக்கு நன்மையை செய்வாங்க. அதான் சொல்றாரு, நீ தீமையான காரியங்களை நீ விட்டு விடு, தீமையான காரியங்களை செய்யறவங்களை நீ பார்க்காத, உனக்கு நான் போதிக்கிற அந்த சத்தியத்தில் நீ நன்மையானதை பாரு, நீ நன்மையானதை தேடு, நீ நல்லதே செய். நீ நல்லதே செய்துனா கர்த்தர் உன் கூட இருப்பாரு, ஏசப்பா உன் கூட இருப்பாரு, உன் மூலமாக இயேசுவை அநேகர் பார்ப்பார்கள். அப்பதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆனால் நீ தீமையை பின்பற்ற
பின்பற்றுகிறவர்கள் அவங்க கர்த்தரை பார்க்க மாட்டாங்க, அவங்களோடு கூட ஏசப்பா இருக்க மாட்டாரு என்று சொல்லி இந்த சகோதரனுக்கு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கூட உங்களுக்கும் நீங்கள் ஒருவேளை சபையில் இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் எஜமானுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருக்கு நீங்கள் உண்மையாக இருந்து அவர் போதிக்கிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களை தாழ்த்தும் பொழுது, அவருக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த காரியங்களை நீங்கள் அன்பாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நன்மையான காரியங்களை நீங்கள் செய்வீங்க, நன்மையை பின்பற்றுவீங்க, நீங்கள் தீமை செய்ய மாட்டீங்க. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள பிதாவே, அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு நேராய் வந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே தீமையை பின்பற்றாதபடிக்கு நன்மையை பின்பற்றி ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறது என்பதை மற்ற ஜனங்களுக்கு நாங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படப்படத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சத்தியத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாதபடி அதன்படி நடக்கிறவர்களாக, அதை கை கொண்டு ஜீவிக்கிறவர்களாக எங்களை குறித்து ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய சமுதாயத்திலும் ஆண்டவரே நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் எங்களுடைய சபைகளிலும் நற்சாட்சி பெற்றவர்களாக உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.